ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த நாளிலே உங்களை என்னையும் கூட்டி சேர்த்ததுக்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேச போற காரியங்கள் எல்லாம் உங்களை என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையிலிருந்து பேச போகிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல. இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்திருக்கிற, பிறக்க போகிற எல்லா மக்களுக்கும் சொந்தமான ஒன்று. யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கை கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய எதிர்காலம், அவருடைய வாழ்க்கை வேத புத்தகம் சொல்லுகிறபடியே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். சோத்ரம். இந்த இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த வேத வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இது நம்ம எங்கே சென்று அடைய வேண்டுமோ அங்கே சரியாய் நம்ம நடத்துகிற ஒரு வார்த்தை. ஆகவே இந்த வேத வசனத்தை கவனமாய் கேளுங்கள். இது உங்களை என்னையும் வாழ வைக்கும், உங்களை என்னையும் உயர்த்தும், நம்முடைய தேவைகளை சந்திக்கும், நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மளை நீங்களாகும், நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. இந்த வார்த்தையை யார் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒன்று. இது நமக்கு போதிக்கும், இது நம்மளை எச்சரிக்கும், இது நம்மளை சரிப்படுத்தும், இது நம்மளை உற்சாகப்படுத்தும், இது நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இங்கே இந்த செய்தியை தியானிப்பதற்கு முன்பாக நான் அடிப்படையிலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த மீட்பராக, இரட்சகராக, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாது இருப்பில்லையானால் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுங்கள், உங்களுடைய மனசிலே அவருக்கு இடம் கொடுங்கள், உங்களுடைய சிந்தனையிலே அவருக்கு இடம் கொடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய உள்ளத்திலே வருவாரானால், உங்களுடைய வீட்டிலே வருவாரையானால் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழ மாற ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ பரிசுத்த தெய்வமாயிற்றே, நீ எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினவராயிற்றே, எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்படத்தக்கதாய், எங்களுக்கு ஒரு புது வாழ்வு உண்டாகத்தக்கதாய் எங்களுடைய உள்ளத்துல வாங்க என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். இந்த இயேசு உடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற செய்தி என்னவென்றால், நம்முடைய காலங்களும் கர்த்தரின் கரமும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒன்று. நம்முடைய காலங்களும் கர்த்தருடைய கரம். இதுக்கு ஆதாரமாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய முன்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். இங்க சங்கீதக்காரர் அவர் தெளிவாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல எதிர்பார்ப்புகள், பல தேவைகள் இருந்தாலும் அவர்களின் மத்தியிலே சங்கீதக்காரர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இது சங்கீதக்காரர் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 49:16 வாசிக்கும் போது அங்க அவர் சொல்கிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார்.
தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, உன் காலம் மட்டும் என் கையில இல்ல, நீயே என் உள்ள கையில தான் இருக்கிற. உன்னுடைய காலம் மாத்திரம் என் கையில இல்ல, உன்னையே என் மறைத்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையே என் கையில தான் வச்சிருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே மாறுத்தரம் சொல்லுகிறார். இதனாலதான் புதிய ஏற்பாட்டிலே பவுலடியா தீமோத்தேயுக்கு எழுதும் போது நம்முடைய 2வது கடிதத்திலே 1ஆம் அதிகாரம் நீங்க 9-12 வாசித்து பாருங்க. அங்க அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்வதற்கு வல்லமை உள்ளவராய் அல்லது போதுமானவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு நம்ம தியானிக்க போறது என்ன அப்படின்னா, இங்க சங்கீதக்காரர் சொல்வதுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன, தேவன் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன, ஒரு சில காரியங்களை நம்ம ஹைலைட்டாக பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீதங்களின் புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 15வது வசனம், என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இங்க பேசுகிறவர் ஆண்டவரை நம்புகிற ஒரு மனுஷன், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒருத்தர், ஆண்டவர் மீது சகல நம்பிக்கையும் விசுவாசத்தை வைத்து அவருடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறார், என் காலங்கள் அப்படிங்கிறார். இங்க நல்லா நீங்க கவனிக்கணும், இங்க காலங்கள் என்று அவர் சொல்லுகிறார், பன்மையிலே பேசுகிறார். அப்படின்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் சேர்த்து அவர் பேசுகிறார். என் காலங்கள் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. அப்ப கடந்த காலத்திலே நடந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியாம நடக்கல. கடந்த காலத்திலே நமக்கு உண்டான நன்மைகளும் சரி, நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட தீமைகளா போல காணப்படுகிற காரியமா இருந்தாலும் சரி, எல்லாம் தேவன் அறிந்துதான் அவர் செய்திருக்கிறார். அப்ப காலங்கள், கடந்த காலம் எல்லாம் தேவனுடைய கரத்துல தான் இருந்துச்சு. அப்ப தேவனுடைய கரத்துல இருக்குமானால் ஏன் இந்த தீமை நமக்கு நேரிட்டது, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, ஒரு கேள்வி நமக்கு முன்னால உண்டாகும். ஆனால் இங்கே பவுலடியார் ரோமருக்கு எழுதுவது மிக தெளிவாய் சொல்கிறார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லுகிறார். தீமை எப்படியா நன்மையாகும், கஷ்டம் எப்படி நன்மையாகும், நமக்கு ஒரு பெரிய கேள்வி. நீங்க வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது யோசேப்பு சொல்லுகிறார், ஆதியாகமத்திலே அவர் பேசும்போது தம்முடைய சகோதரமாரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இன்றைக்கு நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை தேவன் எனக்கு நன்மையாய் மாறப்படினார் என்கிறார். நீங்கள் தீமை செஞ்சீங்க, தேவன் எனக்கு அதை நன்மையாய் மாறப்படினார். அப்படி நம்ம வாழ்க்கையில எதுவெல்லாம் தீமை என்று நாம நினைத்தோமோ, நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கும் போது, கடந்த காலங்களில் தீமை உண்டாயிருந்தாலும் தேவன் அதை நன்மையாய் மாறப்படுகிற கர்த்தர். அப்போ கடந்த காலத்து காயங்களோ, நிகழ்காலத்திலே உண்டாகிற பயமோ, எதிர்காலத்திற்கு குறித்த ஒரு கேள்வியோ நமக்கு இருந்தாலும், நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடினாலே அவர் செம்மையாய் நடத்துவார். நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்றால் என்ன பொருள்? அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். சோத்ரம். பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க டிரைவர் ஸ்டேரிங்க பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறார். அப்புறம் நம்ம எல்லாருடைய பயணமோ எங்க போய் சேரணுமோ அங்க இறக்கி விட வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்குது? டிரைவர் கையில இருக்கு. அப்ப நம்முடைய பாதுகாப்பு யாரை பொறுத்து தான்? எந்த டிரைவர் அதை ஓட்டுகிறார், அனுபவஸ்தரா, அனுபவம் இல்லாதவரா, நன்கு டிரைவ் பண்ண தெரிஞ்சவரா, தெரியாதவரா, அந்த டிரைவரை சார்ந்துதான் இருக்கிறது. அப்ப அவர் தான் நம்மளை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க சேர்ப்பார். அதே போல நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. நம்முடைய டெஸ்டினேஷன், நம்முடைய லெக்கு, நம்ம அடைய வேண்டிய இடத்தை அவர் போய் சேர்வதற்கு
அவர் நம்மை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். நாம யாரு? மனிதர்கள், தேவை உள்ளவர்கள், எதிர்பார்ப்பு உள்ளவர்கள். பல நேரங்களிலே நமக்கு குழப்பங்களும் பயங்களும் சந்தேகங்களும் கேள்விகளும் நமக்கு வருகிறது. இதான் நம்முடைய இயற்கை, நம்முடைய சுபாவம் இது. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் சகலத்தையும் செய்து முடிக்கக்கூடியவர். அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி, அவர் சகலத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர். அவருக்கு தெரியாம எதுவும் இந்த உலகத்துல நடக்கிறது இல்லை. அப்ப அந்த ஆண்டவரிடத்துல நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கும் போது அவர் செம்மையாய் நம்மளை நடத்துவார், செம்மையாய் நடத்துவார். அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் தேவ சுத்தத்தின்படி நடக்கிறது என்றால் அது ஒருபோதும் தீமையா இருக்கவே இருக்காது. நீங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். கர்த்தர் அதற்கு பதில் சொல்கிறார் ஏசாயாவிலே, இதோ என் உள்ள கைகளில் உன்னை மறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஊர்ல நிறைய பேரு பச்சை குத்திக்குவாங்க. இப்ப அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? நடுவாங்க. அதாவது கிராமத்துல குத்துனா பச்சை, டவுன்ல குத்துனா அதுக்கு பேர் என்னதான்? டர்க். நம்ம ஊருக்காரன் குத்துனா பச்சை, வெளிநாட்டுக்காரன் குத்துனா டர்க். எதெல்லாம் வரைய முடியுமோ அதெல்லாம் வரையலாம், எங்கெல்லாம் வரைய முடியுமோ அங்க எல்லாம் வரையலாம். எனக்கு தெரிஞ்சு பச்சை குத்தாத இடம் எனக்கு தெரிஞ்ச கண்ணுல ஒரு வயலும் குத்தல, கண்ணுக்குள்ள பச்சை ஒருத்தரும் குத்தல, உள்ளங்கையில குத்துற மாதிரியும் தெரியும். இந்த ரெண்டு இடமும் தேவன் நம்மை வைத்திருக்கிற இடம். கர்த்தர் சொல்றாரு, உன் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேங்கிறாரு, உன்னை கண்மணியை போல உன்னை காப்பேங்கிறார். ரெண்டு இடத்தை தவிர எல்லா இடத்துலயும் எல்லாரும் வரைஞ்சிட்டான், முடிஞ்ச இடத்துல வரைஞ்சிட்டான். இப்ப வரைய முடியாத இடத்த ரெண்டு தான். இந்த ரெண்டு இடத்துலயும் தேவன் உங்களை என்னைய வச்சிருக்கிறார். அவர் உள்ளங்கையில வைத்திருக்கிறார், கண்மணி போல நம்ம உன்னை தொட்டா என் கண்மணி அவன் தொடுகிறான். காரணம் என்ன? நம்ம கண்ணில் வச்சு தேவன் நம்மை காக்கிறான். உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரா, கண்மணியை போல நம்மை அவர் காக்கிற ஆண்டவர், காக்கிற ஆண்டவர். பாருங்க, மற்ற இடத்துல வரைஞ்சிருக்காங்க, கையில வரைஞ்சிருக்கா, அங்க வரைஞ்சிருக்கா, இங்க வரைஞ்சிருக்கா, இதெல்லாம் எல்லா நேரமும் பார்க்க முடியாது. ஆனா உள்ளங்கை தான் எப்பவும் நம்ம பார்க்கிற ஒரு இடம். அந்த உள்ளங்கைய இவன் பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கும். என்ன வேலை செஞ்சாலும் உள்ளங்கை நம்ம கண்ணில் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, என் முதுகுல இந்த கட்டி வந்திருக்கு எனக்கு தெரியாம போச்சு, என் காலில் கட்டி இருந்துச்சு தெரியாம போச்சுப்பா. ஆனா உள்ளங்கையில எனக்கு ஒரு கட்டி இருந்துச்சு பார்க்காம இருந்தது யாரும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். அடிக்கடி பார்க்கறது உள்ளங்கை தான். கர்த்தர் சொல்றார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படிங்கிற. கண்மணி போல காக்கிற தெய்வம் உங்களை என்னையும் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறாரா? இன்னும் கொஞ்சம் சற்று விரிவாய் நம்ம பார்க்கலாம். இது சங்கீதக்காரருடைய ஒரு விசுவாச அறிக்கை, இது ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு அறிக்கையாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, முதலாவது என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது அப்படின்னா எந்த காலம்? நம்ம துன்பப்படுற காலம், நம்ம வஞ்சிக்கப்படுற காலம், நம்ம ஏமாற்றப்படுகிற காலம், நண்பர்களாலே நம்பினவர்களாலே கைவிடப்படுகிற காலம், சத்துருக்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிற காலம், நமக்கு உண்டாகிற பயங்கள் பயமுறுத்தல்கள், இந்த காலமும் கூட அவருடைய கையில தான் இருக்கிறார். அவர் தேவனதை எல்லாம் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அவர் அறிவார். அர்த்தம் என்ன அப்படின்னா, இது எல்லாம் தேவன் தம்முடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். யார் என்ன பேசினாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்திருந்தாலும், நம்முடைய காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடினாலே அவர் எதையும் தவறாய் அனுமதிக்கிறது இல்லை. தேவன் எதையும் தப்பா நம்மளை விடுகிறதும் இல்லை. ஆனா நமக்கு என்ன தோன்றுகிறது பல நேரங்களிலே, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் சம்பவிக்கிறது? என் காலம் படத்துல இருக்குமானால் நீர் எங்களை
நேசிக்கிறவங்கன்னு சொன்னா நீர் எங்களுக்கு எல்லாம் சரியா செய்றீங்கன்னா இதெல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? சோத்ரம் ஏன் சம்பவிக்கிறது? எல்லாரும் கேட்கறது தான். அன்றைக்கு கிதியோனிடத்துல வந்து தேவனுடைய தூதர் வந்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பதில் சொல்றார், கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் எதுக்கே கிடக்கு? எங்க ஊரு சட்டக்கடா கிடக்கு, எல்லாரும் எடுத்து வராங்க, நாங்க விதைக்கிறோம், மீதியாளர்கள் வந்து அறுத்துட்டு போயிடுறாங்க. கர்த்தர் வந்தா ஏன் சம்பவிக்கிறது? தேவன் எங்களோட கூட இருந்தா ஏன் சம்பவிக்கிறது? அப்புறம் இன்னொரு விளக்கமாய் தேவதூதன் அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். நான் அனுப்புறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ போய் மீதியாளர்களுடைய கைக்கு இஸ்ரவேலரை ரட்சிப்பாய் அப்படின்னு சொன்னார். அப்ப கடந்த கால தோல்விகளும் கடந்த கால பாடுகளும் கடந்த கால இழப்புமோ கடந்த கால நஷ்டமோ உங்களை என்னையும் ஒரு மேன்மையான வாழ்வுக்கு வழிநடத்தக்கூடியதை ஒழிய நீங்கள் நான் அழிந்து போவதற்கோ நீங்கள் நான் சோர்ந்து போவதற்கோ தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் அல்ல. அப்ப தேவனுடைய கருத்திலே உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால், தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமையானால், தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சரியாய் தேவன் நடத்துவார். சில நேரங்களில் நாம நம்முடைய சுய புத்தியை பயன்படுத்தி சுய அறிவை பயன்படுத்தி மற்றவருடைய ஆலோசனையின்படி சில காரியங்களை செய்ய துணிகிறோம். அதுதான் சறுக்களை உண்டாக்குறது. மனுஷருடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு. மனுஷனுக்கு சிலது செம்மையா தான் தெரியுது, நல்லா தான் தெரியுது. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி செம்மையாய் தோன்றுகிற வழி இருந்தாலும் அது முடிவில மரணம். அப்ப தேவன் நடத்துகிறபடி, தேவன் நமக்கு போதிக்கிறபடி, தேவன் நமக்கு வழிகாட்டுகிறபடி வேத வசனத்தின் அடிப்படையில பொறுமையாய் நிதானமாய் நீங்களும் நானும் ஓட ஆரம்பிச்சோம்னா, தீமைகள் வந்திருந்தாலும் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் தேவன் அதை நமக்கு நன்மையாய் மாற பண்ணுகிற ஆண்டவர். அப்ப நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்திலே இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் நம்மளையும் ஆளுகை செய்து சரியான வழியிலே நடத்துவார் என்று இதற்கு பொருள். இந்த காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்லும் போது அவருடைய முழு வாழ்க்கையோடும் அது தொடர்புடைய ஒன்றாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற மாற்றங்களாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற பலவிதமான கால சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லாமே தேவனுடைய கரத்திலே நம்ம விட்டு கொடுக்கும் போது அவர் செம்மையாய் நம்மளை நடத்துகிறவர். வாழ்க்கையில சில மாற்றங்கள் வருகிறது. உதாரணமாக வாழ்க்கை என்று சொல்லும் போது சிறு குழந்தை பருவம் ஒன்று இருக்குது, வாலிப நாட்கள் ஒன்று இருக்குது, அப்புறம் பெரியவங்க சொல்றோம், அதுக்கப்புறம் வயது முதிர்ந்தவர்கள் சொல்றோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கிறது. The seasons of life என்று சொல்லுகிறோம். ஒரு வாழ்க்கையினுடைய காலங்கள் இவை. இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன கவலை இருக்கும்? சின்ன பிள்ளைங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்களா, சாக்லேட் வாங்கி தருவாங்களா, விளையாட பொம்மை வாங்கி தருவாங்களா, அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும். அதை விட கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டா ஸ்கூலுக்கு போகணுமா, படிக்க முடியுமா, ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ண முடியுமா, கொஞ்சம் இந்த மென்டாலிட்டி எதிர்பார்ப்பு பாருக்கிறது. அதை விட இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா மார்க் நிறையா வாங்கணுமே, நல்ல கோர்ஸ் கிடைக்கணுமே, நல்லா படிக்கணுமே, அது அடுத்த காலகட்டம். இன்னும் கொஞ்சம் தாண்டி போகும்போது நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, எதிர்கால வாழ்வு நல்லபடியாக அமையுமா யோசிக்கிறோம். கொஞ்சம் பெரியவங்களை ஆன உடனே ஒரு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கிறது, நல்ல கல்வியை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கிறது, வீடு வாசலை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கிறது, உடைய பெற்றோரை எப்படி கவனிக்கிறது, சமூகத்திலே நமக்கு இருக்கிற பொறுப்புகளை எப்படி நிறைவேற்றுவது என்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய தேவைகளும் நம்முடைய விருப்பங்களும் வளர்ந்து கொண்டே மாற்றம் அடைந்து கொண்டே போகிறது. ஆனா சத்திய வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரன் சொல்கிறார், என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது. நம்ம சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி,
பெரியார் என்று பெரியவங்க என்று அழைக்கப்பட்டாலும் சரி, வயது முதிர்ந்தோர் என்று அழைக்கப்பட்டாலும் சரி, நம்முடைய காலங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. சிறு பிள்ளையா இருக்கும் போது தேவன் நம்ம எவ்விதமா நடத்தினாரோ அதே போல முதிர் வயதிலையும் தேவன் நம்ம நடத்துகிறவர். அப்ப சிறு பிள்ளையா இருக்கும் போது எப்படி அவரை நம்பினோமோ, விசுவாசித்தோமோ, பின்பற்றினோமோ, அதே போல முதிர் வயதில் இருக்கும் போதும் நீங்கள் நானும் கர்த்தரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில பேரு ரொம்ப ஞானமா பேசுறோம், அது ஞானமா செய்யறோம் நினைச்சுக்கிட்டு சுயத்திலே செயல்படுவார்கள். ஒருத்தர் பேசிட்டு போய் சொன்னேன், தந்திரமாய் செயல்படுறவங்க வாழ்க்கை எதுவும் ஜெயித்தது இல்லை, நல்லா இருந்தது இல்லை அப்படின்னு. அந்த ஐயா சொன்னார், தந்திரங்கிறத விட சதின்னு சொல்லுங்க அப்படின்னு. சதி சதி பண்ற ஒரு கூட்டம், அடுத்தவங்களுக்காக குழி வெட்டுகிற ஒரு கூட்டம், இது ஒருபோதும் ஜெயித்ததா சரித்திரம் இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லையா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய கருத்துல இந்த வாழ்க்கை இருக்கிறது என்று நீங்கள் நானும் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நடத்துகிறவர். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவர் பழி வாங்குவார். ஆசீர்வதிக்கிறது அவர் தான், பழி வாங்குறது அவர் தான். ஆனா நான் விட மாட்டேன், நான் பதிலுக்கு பதில் செய்வேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வாழ்க்கை சிறந்திருந்ததாக சரித்திரம் இல்லை. ஒருவேளை மற்றவர்களை ஏமாத்தி செய்து ஒரு வீடு வாசலை கட்டிருக்கலாம், 4 பேருக்கு முன்னால பெருமையா தெரியுது போல காணப்பட்டாலும் அவருடைய இருதயத்திலே சமாதானம் இருக்காது, சிந்தனையிலே சமாதானம் இருக்காது. அவங்க விடுதலையோடு கூட இந்த பூமியிலே மற்றவர்களை போல சந்தோஷமாய் வாழ முடியாது. ஆனா வசதி வாய்ப்புகள் இல்லாத போல தெரிந்தாலும், நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கை இல்லாத போல தெரிந்தாலும், யாரெல்லாம் தெய்வ நம்பிக்கையோடு தேவன் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்ங்கிற மனநிலை இருக்கிறார்களோ அவருக்கு தேவ சமாதானம் ஆட்கொள்ளும். அவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், பீஸ் ஆஃப் ஹார்ட் இருக்கும். அவங்க விடுதலையோடு செயல்பட முடியும். சோத்ரம், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை தேவையானால் ஆண்டவர் கையிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய காலம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சோத்ரம், எப்படி விடுதலையோட வேலை செய்யும் போது கர்த்தருடைய நம்முடைய காலம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருந்துச்சோ, அதே போல இந்த கொரோனா காலத்திலையும் நம்முடைய காலம் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. சோத்ரம், இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி தேவன் நம்மளை பார்க்கிறார் நம்பினோமோ, இந்த கொரோனா காலம் எல்லாம் தேவன் நம்மளை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். சோத்ரம், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அப்படின்னா தேவன் நம்மை குறித்திருக்கிற காலத்திற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்காது. தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம யாரும் பறித்து கொண்டு போகவும் முடியாது. பக்தன் எழுதுகிறார், உங்களுடைய சித்தத்து மையத்தில் என்னை சித்திரமாக்கும் அப்படின்னு. உங்களுடைய சித்தத்து மையத்தில் என்னை சித்திரமாக்கும். உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். எப்படி வரைந்திருக்கிறாரு? நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும், நம்ம சுகந்து கிடந்த காரியம் எப்படி இருக்கணும், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், எல்லாம் பிளான் பண்ணி உள்ளங்கையில வச்சிருக்கிறார். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் போடுவோம். வாசப்படி இந்த இடத்துல இருக்கணும், மெயின் என்ட்ரன்ஸ் இங்க இருக்கணும், இத்தனை ஜன்னல் இருக்கணும், இத்தனை ரூம் இருக்கணும், இங்க கிச்சன் இருக்கணும், இங்க பெட்ரூம் இருக்கணும், பிளான் பண்றோம், சிந்திக்கிறோம். அந்த சிந்தனையை பேப்பர்ல கொண்டு வரோம். அதை பார்த்து பார்த்து நம்ம வீடுகளை கட்டுக்கிறோம். இந்த அளவுல இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம அதுக்கு ஏற்றபடி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றோம், எஸ்டிமேஷன் போடுறோம், பட்ஜெட் போடுறோம், அது தேவையான பொருட்களை வாங்குறோம், வீடுகளை கட்டுக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த சாதாரண வீட்டுக்கே நீங்கள் நான் இப்படி பிளான் பண்ணிருக்கிறோம்னா, நம்முடைய என்டையர் லைஃபை குறித்த ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறாருன்னா நம்மளை குறித்து எப்படி ஒரு திட்டம் பண்ணிருப்பாருன்னு யோசிப்பாங்க. நம்முடைய தாயினுடைய கருவிலே நீங்கள் நான் உருவாவதற்கு முன்பே அவர் நம்மை அறிந்திருக்கிறவர், அவர் நம்மை கண்டிருக்கிறவர். நம்மை குறித்து அவர் திட்டமிட்டு நம்முடைய உள்ள கையிலே அவர் வரைந்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சோதனம்,
யாருக்கு எதை எப்ப செய்யணும் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். சில நேரங்களில் மனிதர்கள் தேவ திட்டத்தை விட்டு விலகி சுயமாய் நாமளே சில காரியங்களை செய்யும் போது நமக்கு தோல்வி வந்தாலும் தேவன் அந்த இடத்துல ஓடி வந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை தட்டி தடவி சரிப்படுத்தி சுகப்படுத்தி ஆறுதல் படுத்தி மீண்டும் அவருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ட்ரெயின் ட்ராக்ல போயிட்டு இருக்கு, யாரோ கல்ல வச்சுட்டாங்க, தண்டவாளத்துல ஏதோ பிரச்சனையா இருந்துச்சு, ட்ரெயின் கவுந்துரும். கவுந்த உடனே ட்ரெயின் அப்படியே போட்டு யாரும் போறது இல்லை, திரும்ப உடனே வந்து அதை தூக்கி அந்த ரெஸ்கியூ போஸ்ட் வந்து அதை தூக்கி அந்த ட்ராக்ல வச்சு திரும்ப ஓட விடுவோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஏதோ மனித தவறுகளாலே சாத்தானுடைய கிரியையாலே நம்ம டீரையில் ஆயிருந்தா கூட, ட்ராக்ல விட்டு நம்ம விலகி இருந்தா கூட கர்த்தர் நமக்கு தயவாய் தூக்கி நிறுத்த விரும்புகிறார். அப்ப நாம அதற்கு ஒத்துழைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை சரியாய் அமையும். அதான் வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அப்ப எழுந்திருக்கிறவனுக்கு பேர் தான் என்னது? நீதிமான். அப்ப நம்ம கடந்த கால வாழ்க்கை, நம்ம தொழிலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், சுகத்துக்கு எடுத்த காரியமா இருக்கலாம், நம்முடைய திட்டங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நம்ம தோற்றிருக்கிறோம், வீழ்ந்திருக்கிறோம், இழந்திருக்கிறோம், நஷ்டமடைந்திருக்கிறோம் என்று நம்ம உணர்வோமையானா தேவ சமூகத்திலே நம்ம சொல்லி, ஆண்டவரே கடந்த காலம் அப்படி நமக்கு தெரியாதது இல்லை, என் காலமெல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது, என்னை மீண்டும் செம்மைப்படுத்தும், சரியான வழியில் நடத்துங்கன்னு சொல்லும் போது தேவன் நம்மை திரும்ப தூக்கி நிறுத்தி கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அப்போ என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது என்றால் என்ன பொருள்? We are in the control of God. தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாய், தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் அர்த்தம். சோத்ரம். கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது சொல்லுவாங்க, அது ஒரு இன்ஜினியர் கூப்பிடும் போது, கொத்தனாரை கூப்பிடும் போது சொல்லுவாங்க, அவர் நல்லா கட்டுவாரா, சரியா வேலை செய்வாங்களா, சரியான நேரத்துக்கு வருவாங்களா, சரியான பொருட்களை பயன்படுத்துவாங்களா? யார? ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு கட்டுகிறவரை விசாரிக்கிறோம். இங்க ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையை கட்டுகிறவர், நம்ம நினைக்கிற, நம்ம வேண்டிக் கொள்ற எல்லாவற்றையும் கூட பெரியவர். அவர் வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிற கர்த்தர். சோதரம் அவருக்கு தெரியும், நம்ம வாழ்க்கை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். நம்மளை விட நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக. காரணம், நீங்க நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப நம்ம வாழ்க்கையை குறித்து அவர் தான் அதிக அக்கறைப்படுறார். புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் போது பெற்றோர் சொல்லுவோம், இங்க சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு புரியாது, இந்த வயசுல உங்களுக்கு இது புரியாது, ஆனால் பெற்றோர் நாங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம் என்று நாம சொல்லுவோம். ஏன்னா அந்தந்த வயதுகளே எல்லா காரியமும் எல்லாருக்கும் புரியறது இல்லை. சோதரம் பல 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 பேர் வாழ்க்கையை பார்க்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, உதாரணமா கல்லூரிகளே சீட் வாங்குறது வச்சுக்கோங்களேன், சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க படிக்காங்க, ஆனால் நான் அங்க போறேன், இல்ல அங்க போறேன், அந்த காலேஜுக்கு போறேன், அந்த கோர்ஸ் கேட்பாங்க. ஒரு நாள் கழிச்சு தான் தெரியும், நமக்கு இந்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லை, நமக்கு இந்த பாடம் ஒத்து வராது, அது இதுக்கு எதிரால வாய்ப்பு இல்லை, மேற்படிப்புக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிய வரும்போது அப்ப யோசிப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளைங்க பேச்ச கேட்டு ஏதோ பண்ணிட்டோங்க. சொல்றோம் நல்லா கவனி, மேத்ஸே வராதவங்க, கணக்கு பாடமே வராத ஒரு பிள்ளை கணக்கு எடுக்கவே எடுக்காது, அது ஏதோ லகுவாய் படிக்கக்கூடிய ஒரு பாடத்தை எடுக்கும். இப்போ இந்த கணக்கு நல்லா படிக்கிற வீட்டு பிள்ளையோட வீட்டுல சொல்லுவாங்க, நீ மேத்ஸ் படிச்சுட்டா நல்லா இருக்கும். இவன் சொல்லுவா, இல்ல 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 என் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க போறேன், அந்த காலேஜுக்கு போறேன், அந்த கோர்ஸ் எடுக்கிறேன். இப்ப அந்த பிள்ளை படிக்காத பிள்ளைக்கு அவன் வாய்ப்புக்கு ஏற்றபடி, அவன் தகுதிக்கு ஏற்றபடி ஒன்று தெரிந்து கொள்ளும் போது, இந்த நன்றாய் படிக்கிற பிள்ளை வீட்டுல பெற்றோர் சொல்லுவாங்க, உனக்கு இப்ப புரியாது, நான் சொல்றதை கேளு, இந்த கோர்ஸ் எடு. அப்படி அந்த பிள்ளை பெற்றோருடைய பேச்சை கேட்டு புரிந்து கொண்டால் அவருடைய எதிர்காலம் வேற மாதிரி அமையும். இல்ல பெற்றோர் சொன்ன கேட்க மாட்டேன்,
நான் இப்படித்தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு போனான்னா இவன் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். யோசிக்க வேண்டும். தேவன் விபரீதமாய்த்தான் உங்களை என்னையும் பார்க்கிறார். நமக்கு தெரிந்ததெல்லாம் நம்முடைய கடந்த காலங்களும் ஓரளவு நிகழ்காலம் தான் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவருக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியும். அவர் தாயினுடைய கர்ப்பத்திலே பிரவாதற்கு முன்னே நம்ம தெரிந்து கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு நாம் எப்படி இருக்குமாங்கிறத மாத்திரம் தேவன் பார்க்கலையா, இனி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் காண்கிறார். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையை விட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய கரிசனையாக இருக்கிறது. அப்போ நீங்க தேவன் தம்முடைய வேத வார்த்தையை கொண்டு வாழ்க்கை எப்படி சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லும் போது நீங்கள் நானும் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோமேனால் நம்ம எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். நம்ம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. சங்கீதக்காரர் சொல்றார், என் காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரர் நம்மளை போல ஒரு சாதாரண மனிதன். ராஜாவாக பின்னால் வந்தா கூட நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன். அவர் ஆடுகளின் பின்னாலே அலைந்தவர், காடு மேடு என்று அலைந்த ஒரு மனுஷன், ரொம்ப யதார்த்தவாதி. ஆனா நீங்க அவர் லைஃப்ல பாருங்க, தப்புன்னு சொல்லும் போது உடனே திருத்திக்குவார். நீங்க சவுலுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வேற மாதிரியா இருக்கும். அவர் உடனே தவறை ஏற்றுக்கொள்வது இல்லை. மக்கள் மத்தியிலே தன் பேரை புகழை தற்காத்துக் கொள்ள விரும்புகிறார். தாவீது அப்படி இல்லை, உடனே சரண்டர். ஒரே மனுஷன் பார்த்து தப்பு பண்ணிட்டேன். தம்முடைய தவறுகளை, தம்முடைய வீழ்ச்சியை எந்த ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறானோ அவருடைய வாழ்க்கை செமையாயிருக்கும். இல்ல அப்படி இல்லை, அப்படி இல்லை, தம் தவறுக்கு காரணம் கற்பித்து என்னுடைய வீழ்ச்சிக்கு இவங்க காரணம் அவங்க காரணம் மற்றவர்களை குற்றம் சாட்டி இன்னும் அதே நிலைமையில் இருந்து கொண்டு இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை மேன்மை காண முடியாது. அப்ப எந்த இடத்துலனாலும் சரி, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஆண்டோர் சமூகத்திலே சரி, மனிதருக்கு முன்னாலும் சரி, தப்புனா தப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறை என்று புரிந்து கொள்ளும் போதுதான் நீங்கள் நான் நல்லா இருக்க முடியும். சோத்ரம். இன்னைக்கு அநேக விதமான உபதேசங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று செழுமையின் உபதேசம்ங்கிறது. எல்லாருக்கும் செழுமை தேவை, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் வேணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அது எந்த சந்தேகமும் கிடையாது. வேதம் சொல்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்வார். ஆனா அதே நேரத்துல சில நூதன உபதேசங்களும் வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, உனக்கு ஃபீவர் வந்திருக்கா, ஃபீவர் வந்திருக்குன்னு சொல்லாத, விசுவாசத்துல நான் சுகமா இருக்கிறேன் என்று சொல். சோத்ரம். உங்களுக்கு டைபாய்டு வந்திருக்கு, டைபாய்டு வந்திருக்குன்னு சொன்னா தானே டாக்டர் மருந்து மாத்திரை கொடுக்க முடியும். ஒண்ணு நீ கர்த்தரை சார்ந்து ஜெபித்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சுகம் தருகிற ஆண்டவர், எந்த சந்தேகமும் கிடையாது. உனக்கு அந்த அளவுக்கு விசுவாசத்திலே நீங்களான வளர்ந்திருந்து ஆண்டவரே நீங்க போதும்பா என்று கர்த்தரையே சார்ந்திருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டால் நலம். இல்லையா, அந்த அளவுக்கு நம்மளால முடியாதுன்னு தோணுதா, டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது வியாதி உள்ளவனுக்கே வைத்தியம் தேவைங்கிறார். வியாதி உள்ளவனுக்கு என்ன தேவை? வைத்தியம் தேவை. சுகமா இருக்கிறவனுக்கு இல்லை. அப்ப டைபாய்டு வந்திருக்குன்னா, எங்க டைபாய்டு வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லும் போதுதான் அவர் அதுக்கு மாத்திரை மருந்து தர முடியும், நம்ம சுகமா முடியும். டாக்டர் போய் எங்க பாஸ் சொன்னாரு, நான் பாசிட்டிவா தான் பேசணும். டாக்டர் வச்சு பாக்குறாரு, ஏன் உனக்கு 105 டிகிரி காய்ச்சல் இருக்கியா அப்படின்னா, இல்ல 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 நான் சுகமா இருக்கிறேன். உனக்கு பலவீனமா இருக்கிறையா, இருமல் வருதியா, இல்ல நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிப்பாங்க. இதுதான் நீங்க உலக யதார்த்தம். தம்முடைய தவறுகளை மறைக்கிறவர்கள், தம்முடைய பாவங்களை மறைக்கிறவர்கள், தம்முடைய குற்றங்களை குறைவுகளை மறைக்கிறவர்கள் மேன்மை அடைய முடியாது. இந்த மேனேஜ்மெண்ட்ல ஒரு காரியம் சொல்லுவாங்க, சில வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கு. SWOT அனாலிசிஸ் சொல்லுவாங்க. SWOT, SWOT அனாலிசிஸ். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இந்த 4 காரணம். முதல்ல என்னது? நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய பலம் என்ன? நம்முடைய பலம் என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
நமக்கு ஜெபிக்க தெரியும், வேத வாசிக்க தெரியும், ஆராதிக்க தெரியும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது நம்முடைய ஸ்ட்ரென்த். வீக்னஸ் என்ன? அடிக்கடி ஜெபிக்க மறந்துடுறோம், அடிக்கடி பைபிள் வாசிக்க மறந்துடுறோம், இல்ல அடிக்கடி கர்த்தரை ஆராதிக்க மறந்துடுறோம். இதுதான் நம்முடைய வீக்னஸ். இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தை அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோமா, நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்முடைய வீக்னஸ் என்ன யோசித்து பாருங்க. தேவன் திட்டமாய் சொல்லி ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நம்ம செய்யலாம். அப்படி இல்லை நம்மளா ஆரம்பிக்கிறோமா, ஜெபத்தோடு கூட யோசித்து திட்டமிட வேண்டும். அதே மாதிரி நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கிறது, என்ன த்ரெட் இருக்கிறது, என்ன நமக்கு எதிரான காரியம் என்னங்களா இருக்குது, எதை மேற்கொள்ள முடியுமா முடியாதா. வேதம் சொல்கிறது கட்டணம் ஒருத்தம் கட்டணும்னா உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்த்து கடவுள்ங்கிற சோத்திரம். கர்த்தருடைய கரத்திலே காலம் இருக்கா யோசிப்பா. தேவனுடைய கரத்திலே நம்முடைய காலங்களை கொடுத்திருப்போமே ஆனால் தேவன் நம்மை செம்மையாய் நடத்துவார். எந்த சந்தேகமும் இல்லை. சோத்திரம். அவர் நடத்துகிற ஆண்டவர், அவர் உங்களை நடத்துவார். தேவனுடைய கரத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் நானும் எதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கடைக்கு போறோம், ஒரு சின்ன பிள்ளை நம்முடைய பிள்ளைய கூட்டு போறோம். அந்த பிள்ளை நம்முடைய குழந்தை கடைக்கு போற இடத்துல எனக்கு சாக்லேட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளை கவலைப்படுமா? என் கையில காசு இல்லை, பணம் இல்லை, என்ன செய்யுது? அதுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? அப்பா நம்ம கூட இருக்காங்க, அம்மா நம்ம கூட இருக்காங்க, அவங்க வாங்கி தருவாங்க. அப்ப அதோடைய கன்சர்ன் யார் மேலதான்? அம்மா அப்பா மேலதான். நமக்கு தாயும் தகப்புமா எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற கர்த்தர். அவர் ஐஸ்வர்ய சம்பந்த, அவர் போதுமானதற்கு அதிகமானவர். அப்படிங்கும் போது நீங்கள் நானும் கவலைப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை. நீங்கள் நானும் வருத்தப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை. அதான் வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே, ஒரு கவலைப்படுகிறதுனாலே தன்னுடைய உயரத்துல ஒரு குளத்தை யாராவது கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். சோத்திரம். இந்த சம்பவம் நடந்துருச்சியா, நான் உட்காந்து அழுக போறேன், நான் உட்காந்து கவலைப்பட போறேன் அப்படின்னு உட்காந்து அழுது கவலைப்பட்டா உடனே சரியாயிட. கவனிக்கும். அப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வருவது, இதுல மீண்டு எழுவது எப்படி, எப்படி திரும்ப நம்முடைய வாழ்க்கையை கட்டி அமைப்பது என்று கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நான் ஜெபித்து நம்ம தயார்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் அந்த மேன்மையான இலக்கை அடைய முடியும். அப்போ கிறிஸ்துவுடைய கரத்திலே நீங்கள் நான் இருக்கிறபடியினாலே நம்முடைய எதிர்காலம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்பிக்கை இருக்கிறதுனால வீணாய் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து பாருங்க, யோசிக்கலாம். இதுல இன்னும் முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நாம தேவனுடைய கரத்திலே நம்முடைய காலங்களை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அல்லது தேவன் தம்மை உள்ளங்கையிலே நம்ம மறைந்திருக்கிறான்னு சொல்லும்போது, நீங்களும் நானும் எவ்வளவு நெருக்கமாய் தேவனோடு இருக்கோம்னு யோசிப்பார். வேதம் சொல்கிறது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் கொள்வது. ஏன் இவ்வளவு சமீபமாய் அவரை பெற்றிருக்கிற ஜனம் அப்படின்னு. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம். சோத்ரா. தெய்வத்தை தேடி காடு மலைன்னு போக வேண்டியது இல்லை. சோத்ரா. ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து ஆலயத்துல தான் இருக்கிறார், கட்டடத்துல தான் இருக்கிறார், அதனால பெரிய பெரிய சர்ச்சை கட்டு, பெரிய பெரிய கோபுரத்தை கட்டு. சர்ச்சுக்கு வர்றவன் 4 பேரா இருப்பான், ஆனா அவன் கட்டி இருக்கிற ஆலயத்தை பார்த்தீங்கன்னா 4000 பேர் உட்கார மாதிரி கட்டணம் பண்ணி கட்டுவான். ஸோ ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு போயிருந்தேன், போதை வைக்கத்திலே பிரசங்கிப்பதற்கு. பிரசங்கத்துக்கு பிடித்த உடனே ஒருத்தர் அறிவுப்படுத்துறாங்க, ஒரு ஊழியக்காரன்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் கட்டட வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், பல லட்சங்களை சொன்னார், அவரை செலவழி முடிச்சுட்டேன், நீ தரம் மட்டும் போட வேண்டி இருக்கிறது, அதுக்கு இத்தனை லட்சம் தேவை, கொடுக்கறது எங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டார். அப்ப நான் கேட்டேன், சாதாரணமாய் போட வேண்டியதானே, தளம் சிமெண்ட் தளம் போட வேண்டியதானே, எதுக்கு அடுத்தால எதிர்பார்க்குறீங்கன்னு. அவர் சொன்னார், இல்லை இல்லை இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டிட்டேன், இப்படியெல்லாம் கட்டிட்டேன், அதனால நான் கிரானைட் போடணும் அல்லது மார்பிள்ஸ் தான் போடுவேன், இதுதான் மரியாதைன்னு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளவு பேர் சபையில வர்றாங்க? நான் எதுக்கு கேட்டேன்னா, விசுவாசிகள் கொடுத்தாலே ஏதாவது செய்யலாமே அப்படின்னு, எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு கேட்டேன்.
அப்ப அவர் சொன்னார், ஒரு குடும்பம் வந்துகிட்டு இருக்கு, ஒரு குடும்பம் வந்தது நின்றுச்சுன்னு. அப்ப ரெண்டே குடும்பம் தான் இருக்கு, அதுலயும் ஒரு குடும்பம் நின்றுச்சா, அப்ப ஒரு குடும்பம் இருக்காங்க. அந்த ஒரு குடும்பத்துக்கு லட்சங்களை செலவழிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்க எண்ணமெல்லாம் என்னது? ஏதோ கட்டடம் இருந்தா அதுக்கு பேர் தான் சர்ச்சு, கட்டடம் இருந்தா தான் அதுக்கு பேர் சபை, கட்டடம் தான் முக்கியம், ஆத்துமாக்களை குறித்த கரிசனை இல்லை. நல்லா கவனிங்க. இப்ப கொரோனா நல்லா நமக்கு நிரூபிச்சிருச்சு, இயேசு கிறிஸ்து கட்டடத்துல இல்லை. சோத்திரம். இடத்துல ஆண்டவர் இல்லையா, மனுஷன் மத்தியில தான் தேவன் வாசம் நடக்கிறார். அவர் சொல்றார், இதோ மனுஷன் மத்தியில என் வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறேன். மனுஷன் தான் முக்கியம் ஒழிய கட்டடமோ இடமோ கிடையாது. நம்ம கோயில்பட்டிக்கு ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசுல இன்னொரு சபைக்கு போற பாட்டி நம்ம சபைக்கு வந்த ஒரு பாட்டி சொல்லிச்சான், நான் போற சபைக்கு வந்து பாரு, அங்க சீம காத்தாடி இருக்கு, கரண்ட் காத்தாடி இருக்கு, சீம வீடு இருக்குது, எங்க பாஸ்ட் எம்ஜிஆர் மாதிரி சகாப்பா இருப்பா இருந்துச்சான். எப்படி ஊழியம் பார்த்தீங்கன்னா, கட்டடத்தை வச்சு காத்தாடியை வச்சு கீபோர்டை வச்சு இதுதான் ஆராதனை நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த கொரோனாவை பயன்படுத்தி இருக்கிறார். சோ அப்படி எல்லாம் ஓய்ந்தது, எல்லா பெருமைகளும் ஓய்ந்தது. பாபேல் கோபுரத்திலே வானத்தை தொடர அளவுக்கு நாங்க கட்டிட்டோம் அப்படின்னு நம்ம பெருமை கொண்டாங்க. நாங்க கட்டிட்டோம் பாபேல அப்படின்னா கர்த்தர் லேசா ஒரு அசைவை உண்டாக்குனார், முடிஞ்சிச்சு. பற்பல பாசைகள் உண்டாயிற்று. ஒருத்தர் பேச ஒருத்தருக்கு புரியல, எல்லாம் புரிஞ்சு போயிட்டான். அதே மாதிரி இன்னைக்கு கட்டடத்து மேல போடுகிற வஸ்திரங்கள் மேல மரங்கள், இசைகள், பாடல்கள், ஆராதனைகள் அவங்க வச்சிருந்த பெருமைகளுக்கெல்லாம் கொரோனா வந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறது. ஒரு பக்கத்துல கொரோனா வியாதி அது பாதிப்பை உண்டாக்கக்கூடியது, சேர்ந்து ஆராதிக்க முடியவில்லை என்ற வருத்தங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா பெருமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி, பாரம்பரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி ஒரு நல்ல காரியத்தை கொரோனா செய்து போயிருக்கிறது. அவை நம்ம ஒரு பக்கம் வேதனைகளுக்கான ஒரு பக்கம் சந்தோஷப்படணும். இப்ப எல்லாரும் எங்க வந்துட்டாங்க, நடுவெளிக்கு வந்தாச்சு. ஆதி திருச்சபையின்படி வீடுகள் தோறும் சபை கூடி வந்தது, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், பேக் டு தி பேசிக் சொல்லுவோம்ல, ஆரம்பத்துக்கு வந்தாச்சு. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஜனங்களிடத்திலே போவதை தேவன் எதிர்பார்க்கிறார். சோத்ரம். இன்னைக்கு இந்த ஆலய வழிபாட்டு முறைங்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னார் முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது திரைச்சடை மேல இருந்து கீழே வரைக்கும் ரெண்டா கிழிஞ்சிருச்சுன்னு தேவ பிரசன்னம் ஆலயத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துடுச்சு. யோவான் 4ஆம் அதிகாரத்துல தானே சமாரியஸ்தலத்துல அவர் பேசும்போது அவர் சொல்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், அவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு சொன்னார். ஆனா நம்ம ஆளுக்கு எதை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, கோயில்ல தான் அப்பா இயேசு இருக்காரு, கோபுரம் பெருசா இருந்தா அதுல இயேசு இருக்காரு, இல்ல பெரிய கோயிலா இருந்தா அங்க வல்லம் இருக்குது, பல ட்ரெஸ் போட்டுட்டு பாஸ்டர் வந்தா அவர் நிறைய அதிகாரம் இருக்கிறது, சும்மா ஒரு மாதிரி சத்தமா பேசினாருன்னா வல்லமையான பிரசங்கியாது. எல்லாத்துக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய காலங்கள் மாத்திரமல்ல, சபையின் காலங்களும் ஊழியத்தின் காலங்களும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அப்ப கர்த்தரிடத்திலே நம்ம விட்டு கொடுக்கும் போது அவர் உங்களை என்னையும் சரியாய் நடத்துகிற கர்த்தர். எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்குன்னா நீங்கள் நானும் எதுக்கு பயப்பட வேண்டாம். தேவன் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்யணும். சில பேர் எப்படி தெரியுமா, கர்த்தர் தான் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார்களே, என் காலம் எல்லாம் கர்த்தர்கிட்ட இருக்குல்ல, நான் எதுக்கு வேலை செய்யணும், நான் எதுக்கு உழைக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு எஜமான் வந்து தாளந்துகளை பகிர்ந்து கொடுத்து விட்டு வெளியே வேலைக்கு போறார், வெளியூருக்கு போனார். திரும்ப வந்து கொடுத்தவங்க திரும்பி கேட்கிறார். 5 தாளந்து கொடுத்தவர் 10ஆ பெருக்கினார், 3 தாளந்து கொடுத்திருந்தா அவரும் பெருக்கி வச்சிருக்காரு. இந்த ஒரு தாளந்து கொடுத்த மட்டும் மனசு மட்டும் என்ன சொல்றானா, நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர்கள் எனக்கு தெரியும், அதனால புதைச்சு வச்சிருக்கேன். இப்படி சில சோம்பேறி கூட்டம். புதிய ஏற்பாட்டிலே பவுலடியார் சொல்லுகிறார், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூட. கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய காலங்கள் இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் காண்கிற ஆண்டவர், அவர் கண்மணி போல நம்மளை காக்கிறவர், நம்மளை பாதுகாத்து செமையான வழியில் நடத்துவார். ஆனால்
அதே நேரத்தில் ஒரு வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எதிர்காலத்து குறித்த பயம், எதிர்காலத்து குறித்த எதிர்பார்ப்பு, எதிர்காலத்து குறித்த திட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் தேவனுடைய கரத்துல வைக்கும் போது அவர் செம்மையாய் நடத்துவார். ஆனா நீங்கள் நானும் உழைக்க வேண்டியதை உழைச்சுதான் ஆகும். பைபிளை படிச்சுப்பாரு. தன்னுடைய வேலையில் உண்மையா இருக்கிற மனுஷனை, சுறுசுறுப்பா இருக்கிற மனுஷனை அப்படின்னு நீதிமொழிகளை வாசிப்பார். அப்ப யாரு தன் வேலையை உண்மையா சுறுசுறுப்பா சோம்பல் இல்லாம செய்யறாங்களோ அவங்க ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க உயர்த்து வைப்பான். சோம்பேறிகளுக்கு வேதத்திலே எந்த ஆசீர்வாதத்தையும் சொல்லல, சோம்பேறிகளுக்கு எந்த மேன்மையும் வேதம் சொல்லல. சோம்பேறி உள்ளது இழந்துருவாங்க பைபிள்ல போட்டு. அப்ப உழைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா காலமெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கபடினாலே நீங்கள் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அப்போ இந்த காலம், நம்முடைய காலமெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனா ஒரு 3 காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நேரம் குறைவா இருக்கிறதுனால நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் காரியம் என்னன்னா, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினாலே நம்ம சொல்றாங்களே பை சான்ஸ்ல எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி, அந்த சான்ஸ் வாய்ப்புகள்னாலே இது வந்தது என்று நீங்களால சொல்ல முடியாது. அதாவது அதிர்ஷ்டவசமா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்படி எதுவும் கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் திட்டமிட்டு உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதங்களை தருகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்துல உருவாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதிர்ஷ்டவசமாக எதுவும் கிடைக்கிறது இல்லை. அதனால அன்பான தேவஜனமே, அதிர்ஷ்டத்தை ஒருபோதும் நம்பாதீங்க. கர்த்தர் சொன்னபடி நீங்கள் நானும் உழைக்க வேண்டும். நம்முடைய கரங்கள், நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினாலே தைரியமாய் முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவார். அதிர்ஷ்டத்துக்கு இடமே இல்லை. எதுவும் அதிர்ஷ்டத்துல உண்டாகிறது இல்லை. தேவன் திட்டமிட்டு உங்களுக்கு எனக்கும் இதை கொடுத்திருக்கிறார். 2வது காரியம், சில பேர் சொல்றாங்க விதியின்படி நடக்குது அப்படின்னு. விதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விதிகள் எல்லாம் மாற்றுவதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். உங்களுக்கு எனக்கும் ஊர்க்காரங்க சொல்லுவாங்க, இவங்க இந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறார், இந்த ஊர்ல இருக்கிறார், என்ன படிச்சிருக்கிறாரு, இவர் லைஃப் இப்படித்தான் இருக்கணும் ஊருக்காரங்க மத்தவங்க சொல்லுவாங்க. அது இதுதான் விதிப்பாங்க. வேத வாக்கியம் சொல்கிறது, நீ என்னை அறிந்திருக்கிறபடினாலே, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த விதிகளோ அதிர்ஷ்டங்களோ நம்ம வாழ்க்கையில எதையும் செய்ய போறது இல்லை. கர்த்தர் தான் நமக்கு சகலத்தையும் செய்கிறவன். கர்த்தர் தான் நம்மளை செம்மையான வழியிலே நடத்துகிறவன். லாபத்துக்கு மேல சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய கருத்துல நம்முடைய காலம் இருக்குன்னா இது ஒரு தனித்துவம் உள்ள ஒரு காரியம். நம்முடைய வாழ்வினுடைய சகல காரியங்களையும் ஒருங்கிணைத்து அந்த கரம் நம்மை நடத்தக்கூடியது. தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது? அது அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடியது, வியாதிகளை சுகமாக்கக்கூடியது, பேய்களை துரத்தக்கூடியது, சோர்ந்து போனவங்களை தட்டி எழுப்பக்கூடியது, அபிஷேகங்களை கொடுக்கக்கூடியது, வரங்களை கொடுக்கக்கூடியது, பலத்தை கொடுக்கக்கூடியது. எது? தேவனுடைய கரம். அந்த இடத்துல நம்முடைய காலங்கள் இருக்குது அப்படின்னா அவர் நமக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். இப்போ ஆண்டவர் நம்முடைய காலத்தை அவருடைய கரங்கள்ல வைத்திருக்கிறாருன்னா அவர் நம்மளை பத்தி வெறுமனே யோசிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்காக அவர் கிரியை செய்கிறவர். சோத்திரம். அவர் சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். சோத்திரம். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினாலே நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்ன அர்த்தம்? அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். சோத்திரம்.
பலிக்கு தேவையான ஆடுகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார். அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். கேள்வி என்னன்னா, நம்முடைய காலங்கள் கர்த்தரிடத்தில் இருக்குதா அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்முடைய கேள்வியா இருக்கிறது. அப்படி நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய காலத்துல இருக்குமையானால் கர்த்தர் செம்மையாய் நடத்துவார். இங்க நம்முடைய காலம் யார் கையில இருக்குது? சில பேர் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொந்தக்காரங்க கையில கொடுத்துருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, எங்க மாமா என்ன சொல்லுவார், எங்க அப்பா என்ன சொல்லுவார், எங்க சித்தி என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க, இது இன்னும் கொஞ்சம் பேர் எங்க பாஸ்ட் என்ன சொல்றாரு. இதுதான் எல்லாம் கவனிங்க. பாஸ்டோ, சொந்த பந்தங்களோ, சிநேகிதர்களோ நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாது. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அப்ப நம்முடைய காலம், நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு யாருடைய கையில இருக்குன்னு யோசித்து பாருங்க. சில பேர் கர்த்தரை அறிந்திருக்கிறோம்னு சொல்றோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா எல்லா கவலையும் நாம தான் சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்மள ஒரு கதை சொல்லுவாங்களே, ஒரு விறகு பொறுக்கிட்டு இருந்த ஒரு பாட்டி ரோட்ல விறகு கட்டோட வந்துச்சான். அப்ப அந்த வழியா ஒரு மாட்டு வண்டிக்காரர் வந்தாரு. அப்போ அவரை பார்த்தா அந்த பாட்டி சொல்லிச்சா, எப்பா நடக்க முடியல, காலெல்லாம் வலிக்குது, ஊருக்கு தானே போறேன், நானும் ஏறிக்கிட்டுமான்னு சொல்லிச்சான். அவர் ஏறிக்கோன்னாரா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் திரும்பி பார்த்தாரா, வண்டி ஓடிட்டு போறவரு பின்னால பார்த்தா விறகு கட்ட பாட்டி தலையில தான் சுமந்துக்கிட்டு இருந்துச்சான். நீ என்ன பண்ணி விறகு கட்ட சுமந்துட்டு இருக்கா, நீ தானப்பா இறக்குது சொன்ன, விறகு கட்ட இறக்குவீன்னு சொல்லவே இல்லை இருந்துச்சான். இப்படிதான் நம்மளும் கர்த்தருக்குள்ள வந்தது பிறகும், கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்ச பிறகும் தலையில சுமையை நம்ம சுமந்துக்கிட்டு தான் இருக்கோம். இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டு. ஒரு சுமைதாங்கி கல் நமக்கா இருக்கிறது, அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்களை அவரிடத்துல இறக்கி வைக்கும் போது, நம்முடைய எதிர்காலங்களை, நிகழ்காலங்களை, கடந்த காலத்து காயங்களை அவர் கரங்களிலே கொடுத்து விடும் போது, அவர் எல்லா காயங்களையும் மாற்றி நம்மளை பலப்படுத்தி சந்தோஷப்படுத்தி லக்கை அடைவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம சங்கீதக்காரரோடு சேர்ந்து நீங்களாம் செய்யலாம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் மீண்டும் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்க காலமெல்லாம் அப்படி கத்திருக்குப்பா. எங்க காலம் சொல்லும் போது வெறும் டயத்தை மொத்தம் சொல்லவில்லை, நம்ம லைஃபை பத்தி பேசுகிறது, நம்ம வாழ்க்கையை பத்தி அவர் பேசுகிறார். இவர் சங்கீதக்காரர் சொல்றார், என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் ஏசாயா மூலமா சொல்றார், உன்னை என் உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன், உன்னை என் உள்ள கையில வரைந்திருக்கிறேன்ப்பா. உன்னுடைய காலம் மாத்திரமல்ல, உன் நேரம் மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தொழில், குடும்பம், சகலத்தையும் என் உள்ள கையில வரைந்திருக்கிறேன். என் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. சொல்றான், உன்னை கண்ணில் மணியை போல நான் வச்சிருக்கிறேன், உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறேன். அன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் மாறாதவன். யாரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கோம்னு யோசித்து பாருங்க. நம்முடைய காலமெல்லாம் யாரிடத்துல இருக்குங்கிற யோசித்து பாருங்க. தேவனிடத்துல இருக்குமானால் அவர் சகலத்தையும் சரிப்படுத்துகிற ஆண்டவன், சகலத்தையும் புதுப்பிக்கிற ஆண்டவன், சகலத்தையும் தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர் அவரே. நம்முடைய கடந்த காலத்தில் உண்டான காயங்கள், கடந்த காலத்து வேதனைகள், கடந்த காலத்து துக்கங்களை தேவன் சீர்தூக்கி பார்த்து தூக்கி நிறுத்தி உயர்த்துகிற ஆண்டவன். அன்றைக்கு யோசேப்பு சகோதரமாரை பார்த்து சொன்னது போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா இன்றைக்கு நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு அதை நன்மையாய் மாற பண்ணினார். இன்னைக்கு நம்ம கடந்த காலத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம், சதிகள் நடந்திருக்கலாம், தந்திரங்கள் நடந்திருக்கலாம், நம்ம சில பேர் வஞ்சித்திருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், நாம தோற்றிருக்கலாம், பல நேரங்களில் நீங்களான கண்ணீர் விட்டிருக்கலாம், எல்லாமே போச்சு நினைச்சிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அது கடந்த காலம். நிகழ்காலத்துல கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உன் எதிர்காலம் அவருக்கு தெரியும். கர்த்தர் உன்னுடைய கண்ணீருக்கு சமானமாய், உன்னுடைய வேதனைக்கு சமானமாய், உன்னுடைய புலம்பலுக்கு சமானமாய் தேவன் உன்னை உயர்த்துவார்.
அவர் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிற ஆண்டவர், கண்ணீருக்கு பதிலாய் சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, நாம் அவருடைய கரத்துக்குள்ளான ஆடுகளா இருப்போமா? நம்முடைய காலங்களும் நேரங்களும் அவருடைய கருத்துக்கு கீழா இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹalleluya, 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 ஹalleluya. Glory, சோதரம் 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 சோதரம். ஹalleluya, 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 ஹalleluya. கட்டுகளை முறிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பிசாசுடைய கிரியைகள், அந்தகார சக்தியுடைய வல்லமைகள், மனுஷனுடைய சதிகள், திட்டங்கள், ஆலோசனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால முறிக்கப்படுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகள் கர்த்தாவே நீ நன்மைக்கு எதுவாய் மாற்றப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் எங்களுடைய கடந்த காலத்து காயங்கள் ஆண்டவரே, நிகழ்காலத்தினுடைய புலம்பல்களும் ஆண்டவரே பயங்களுக்கு முன்னால் நின்றாலும் நீரோ எங்களுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. நீர் எங்கள் எதிர்காலத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், நீர் எங்களுக்கு முன்பாய் செல்லுகிற கர்த்தர், நீர் கோணலானவர்களை சபைப்படுத்துகிறவர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கீங்கப்பா. நீங்க எங்களை விட மெச்சூரானவர், நீங்க எங்களை விட ஞானம் உள்ளவர், நீர் எங்களை விட அறிவுள்ளவர், நீர் எங்களை விட எங்களை நேசிக்கிறவர், நீர் எங்களை விட உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து திட்டம் வைத்திருக்கிறவர் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்களுடைய பெற்றோரை, எங்கள் உறவு ஜனங்களை, எங்கள் சபையை, எங்கள் விசுவாசிகளை, எங்கள் ஊழியக்காரர்களை, எங்கள் தேசத்தை எல்லாம் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ செமையான வழியில் நடத்துவீராக. நீ செய்தால் அது நேர்த்தியா இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்தால் அது சரியா இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்தால் அது நன்மைக்கு எதுவாக இருக்கிறது அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ தீமையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தராயிற்றே. உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்க போகிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டோம் ஆண்டவரே. இந்த ஊருடைய நாட்களிலே, இந்த கொள்ளை நோயின் நாட்களிலே ஒருவரை மாற்றுங்க, தேற்றுங்கப்பா. நீர் குறித்திருக்கிற நாட்களுக்கு முன்பாய் எங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட விடாது என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு தெரியாதபடிக்கு எங்க வாழ்க்கையில் எதுவும் சம்பவிக்க போறதில்லப்பா. நீர் எங்க தலையின் முடிகளை எண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர், எங்க உள்ளங்கையில மறைந்திருக்கிற கர்த்தர், எங்களை சுற்றிலும் வேலை எடுத்திருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இந்த ஆபத்து காலத்திலே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம், நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு தெரியாததும் எங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவித்து செமையான வழியில் நடத்துங்க ஆண்டவரே. எல்லா மாம்ச சிந்தனைகளும், எல்லா சத்துருக்களுடைய கிரியைகளும், அந்தகார சத்துருடைய வல்லமைகளும் நசரனாகிய இயேசு நாமத்தினால முறியடிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்து, யெகோவா ஈரே, நீர் முன்செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா நடத்தையும் மகிமையும் துதிகளையும் நாங்கள் உமக்கென்று எடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நீக்கும் சமாதானமும் சந்தோஷமும் யாவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மையும் பரவாயில்லை. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு நம்முடைய வழக்கமாய் நம்முடைய சிறப்பு ஆராதனை இருக்கும். அவை 5 மணி ஆராதனையிலே 1ஆம் தேதி கலந்து கொள்ளுங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே போல 10 மணிக்கும் தொடர்ந்து ஆராதனை இருக்கும். தொடர்ந்து ஜெபியுங்கள். வருகிற 30ஆம் தேதியோடு கூட இந்த கட்ட ஊரடங்கு முடிகிறது. 30ஆம் தேதிக்கு பின்பு அரசாங்கம் என்ன அறிவிக்க போது நமக்கு தெரியாது. தேவ சித்தம் நிறைவேற தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.